யாரேனும் ஒரு அடியான் அல்லாஹு தாலாவுக்காக சஜிதா செய்தால் அதன் காரணமாக அல்லாஹு தாலா ஒரு நன்மையை நிச்சயமாக எழுதுகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு பதவியை உயர்த்துகிறான். ஆகவே மிக அதிகமாக சஜிதா செய்யுங்கள், தொழுது வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஸ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா. ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்தால் ஷைத்தான் அழுதவாறு ஒரு பக்கம் ஒதுங்கி விடுகிறான். ஆதமுடைய மகனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிடப்பட்டது, அவன் சஜிதா செய்து கவனத்திற்குரியவனாக ஆகிவிட்டான். எனக்கும் சஜிதா செய்ய கட்டளையிடப்பட்டது, ஆனால் சஜிதா செய்ய நான் மறுத்தேன், நரகத்திற்குரியவனாகிவிட்டேனே, அந்தோ கைசேதமே என்று ஒப்பாரி வைக்கிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை அன்புக்கு ஒரு பெரும் எடுத்துக்காட்டு, இவன் இறைவனுக்கானவன் அப்படின்றதுக்கு ஒரு பெரும் அடையாளம், அவனை அதிகமாக அல்லாஹு தஆலா கீழே விழ வைப்பான் சஜிதாவிலே. சஜிதா செய்யாதவனை விட அதிகம் 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 தொழுகை இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர் எந்த உலகத்தின் வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்துல ஒரு பெரும் அங்கீகாரத்தை பெறுவார் அப்படின்றதுல ஐயமே கிடையாது. ஏனென்றால் இப்லீஸ் தூரமாக்கப்பட்டது சஜிதாவின் மூலமாகத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஜிதா செய்ய சொல்ல அவன் மறுக்க, கடைசியில் அவன் தூக்கி எறியப்பட்டவனாக ஆகிவிடுகிறான். காலம் முழுக்கும் தொழுகை இல்லாதவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு முன்பு வரைக்கும் அவனை எச்சரித்து கொண்டே இருப்பான். அது எந்த வகையிலாகவும் இருக்கலாம். ஒரு பாங்கின் சப்தத்தை கேட்டு அவனுக்கு உணர்வை கொடுப்பதிலிருந்து, வேறு யாரின் மூலமாக பயான் இது போன்றவைகளை கேட்க வைப்பதில் அவனுக்கு உணர்வை கொடுப்பதிலிருந்து, வேறு ஏதாவது ஒரு நோய் நொடி நோக்காடுகள் பலாய் முசீபத்துகளில் அவனுக்கு உணர்வை கொடுப்பதிலிருந்து நீ தொழு 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். மரணம் வரைக்கும் இந்த கிறுக்கன் கடைசி வரைக்கும் தன்னுடைய கொள்கையில பிடிவாதமாவே இருந்து தொழுகை இல்லாதவனாவே மரணிக்கும் போது இப்லீஸினுடைய பட்டியலில் அவன் சேர்க்கப்படுகிறான். ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுகை இல்லாதவனை அல்லாஹ் தஆலா யாரோடு எழுப்புகிறான் அப்படின்னாங்க, ஃபிரௌன், காரூன், ஹாமான், உபை இப்னு ஹலப், இவனோடு எழுப்புகிறான். அபூ லஹப் இவனோடு எழுப்புறான். எவ்வளவு பெரிய கைசேதம் பாருங்க. ஒரு முசல்மான அந்த உலகத்துல பிறந்துட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காபிராவும் நானே இறைவன் சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாவிகளோடு நான் எழுப்பப்படுறதை விட அந்த உலகத்துல என்ன பெரிய அவமான உலகத்துல என்ன இருக்குது? அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பரலான தொழுகையில மட்டும் இல்லை, நஃபிலான தொழுகையிலையும் சஜிதாக்களை அதிகப்படுத்தணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொழுகையுடைய அந்த சுன்னத்தான தொழுகையில விடவே கூடாது. ஒரு லுஹாவுடைய நேரம் கிடைச்சதுன்னு சொன்னா லுஹாவு தொழுதரணும். ஒரு மகரிபுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னு சொன்னா அவ்வாபின தொழுதரணும். மொத்தத்துல சஜிதா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் எத்தனை சஜிதா செய்தேன்றதுல அல்லாவுக்கு ஒரு பெருமையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சகோதரர்கள். ஏன்னா சஜிதா செய்யும் போதெல்லாம் அல்லாவுடைய ஹம்து ரொம்ப அதிகமாக, அதாவது அவனுடைய பெருமை, அவனுடைய அந்த ஜலாலியத் கொஞ்சம் என்ன செய்யுது, எக்ஸ்ட்ராவாக மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நீங்கள் பணியும் காலமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். வாழ்க்கையில ரிசுக்கி தருவதிலிருந்து, பதவி பிரமாணத்தை ஏற்படுத்துவதிலிருந்து, மற்ற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்தஸ்துகளை கூட்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தை கொடுக்கிறான். ஏன்னா அவன் கீழே பணிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்றான். தாழ்த்துபவனை உயர்த்துவது அல்லாஹ்வுடைய கடமையாகி விட்டது. இன்னைக்கு உம்மத் பெரும் தோல்வியை அடைவதற்கு காரணம் அவன் சஜிதா செய்யாம இருக்கிறதுனாலதான் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களையும் பாவியான நம்மையும் சஜிதாக்கள் அதிகம் செய்யக்கூடிய மக்களாக, தொழுகையில் பெரும் சந்தோஷத்தையும் ஆத்ம சுகத்தையும் பெற்ற மக்களாக, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை அரவணைப்பை பெற்ற மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஜஸாக்கல்லாஹ். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எல்லாவற்றையும் விட மேலாக எங்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.